வாடா தம்பி போலாமா அப்படின்னு கேட்டதுதான் கேட்டேன். சிரிச்ச முகத்தோட வண்டியில ஏறி வந்து உட்காந்துட்டான். எக்ஸ்ட்ராவா ஒரு தொப்பி ஆட் பண்ணவனே எக்ஸ்ட்ரா அழகே வந்த மாதிரி இருக்கு தம்பிக்கு. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் என் வண்டியில இருந்து இறங்கி என் ஃப்ரெண்ட் வண்டியில ஏறிட்டான் தம்பி. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அவனுக்கு எங்க போறோன்றது தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டான பவினை பார்த்தோன்னே அவன் வண்டியில ஏறிட்டான் தம்பி. டோட்டல் 38 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு அவன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரான். பொதுவாவே என் தம்பிக்கு கடல்னா பயம். ஆனா ஸ்விமிங் பூல கண்டதும் கண்டா அழகா உள்ள ஜம்ப் பண்ணி அழகா விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, நாங்க போனதே 5:55 தான் ஸ்விமிங் பூலோட க்ளோசிங் டைம் 6 மணி. இந்த மாதிரி 38 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திருச்செந்தூர் பக்கத்துல இருந்து வரோம்னா அதனால பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டோம். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த உங்களை ஏமாற்றத்தோட அனுப்புறதுக்கு நாங்க ரெடியா இல்ல, அதனால உள்ள போய் குளிங்க, ½ அன் ஹவர் உங்களை அலோவ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஸ்விமிங் பூல்ல இவ்வளவு தண்ணியில உச்சா போனா தெரியவா போகுது. ஆனாலும் தம்பி உள்ள இருந்து எனக்கு உச்சா வருதுன்னு சொல்லி வெளியே போய் சூச்சு போயிட்டு வந்தான். இந்த சமுதாயத்தால பிரிச்சு பார்க்கப்பட்ட ஒருத்தனை பிரிச்சு பார்க்காம கூட ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு விளையாடுற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஆனா என் தம்பி சோகமா தான் இருக்கான். ஏன்னா 1/2 மணி நேரத்திலேயே கூட்டிட்டு வந்துட்டோம்ல.